கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்ற இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. வானத்தையும் பூமியையும் நீர் படைத்த பிறகு வெளிச்சத்தை முதலாக உண்டு பண்ணினீர். இந்த வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணும்படிக்கு உடைய ஒரே பேரான குமாரனை இந்த இருளை நீக்கும்படியாக எங்களுக்காக அனுப்பினீரே. எங்களுடைய மன இருளை நீக்கி அதிலே வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினார். இதனாலே நித்திய ஜீவனை நாங்கள் அடைந்து கொண்டோம். மரணமாகிய இருள் எங்களை விட்டு நீங்கியது. தொடர்ந்து எங்களுடைய மரண இருளை எங்களை விட்டு நீக்கி நித்திய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போய் எங்களை சேர்க்க உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நடப்பிதான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அங்கே இருள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தை படைத்தார். வானத்தை என்று சொன்னால் வானம் சர்வ உலகங்களையும் வான மண்டலங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் படைத்தார். அதற்கு பிறகு பூமியை படைத்தார். வானத்தை படைத்து பூமியை படைக்கிறதுக்கு இடையிலே ஒரு நாள் 2 நாள் என்று சொல்ல முடியாது, எத்தனையோ ஆண்டு காலம் இடைவெளி இருந்திருக்க கூடும். ஆனால் வேதத்திலே ஆவியானவர் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்தவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அதன் காலங்களிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த தேவன். உலகம் 7 நாட்களிலே உண்டானது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தின் இந்த படைப்பிலே சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் மனிதனுக்கு ஏற்ற விதமாக பார்த்து 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 அழகாக நேர்த்தியாக சிருஷ்டித்து கடைசியிலே தான் மனிதனை படைத்தார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே மனிதனை பற்றிய ஒரு சிந்தை தேவனுக்கு இருந்தது. படைக்கிறதுக்கு முன்னமே அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருப்பதற்காக கிறிஸ்து இயேசுவை நம்மை தெரிந்து கொண்டார், நாம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே. இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிற தேவன் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார் என்று சொன்னால், பூமியை அவர் படைக்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்திருக்குமா? அது நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் வானத்தை படைத்து பின்பு பூமியை படைத்த பிறகு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போவதற்கும், பிரகாசமான இந்த பூமி இருளடைந்து போவதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்கக்கூடும். இது என்ன என்று பார்க்கலாம். இப்படி தேவன் பூமிக்கு வரும்பொழுது பூமி இருண்டு போய் இருந்தது. அதனாலே அவர் முதலாக சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதிலே ஆவிக்குரிய ஒரு பொருள் இருக்கிறது. தேவன் எங்கே இருள் இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய ஜீவியத்தில, நம்முடைய உள்ளத்தில இருள் இருந்தால்
தேவன் அங்கே வருவாரானால் அவர் முதலிலே சொல்கிற வார்த்தை எதுவாக இருக்கும்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்வார். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும், இருளெல்லாம் நீங்கி போகும். இப்படி வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வெளிச்சம் தேவனுக்குரியது, இருள் என்பது பிசாசுக்கு உரியது. இந்த பிசாசு என்பவன் யார் என்று சொன்னால், தேவன் மனிதர்களை படைப்பதற்கு முன்பு வானாதி வானங்களையும் அதற்குரிய லோகங்களையும் பரலோகத்தையும் அவர் படைக்கும் பொழுது தனக்காக பணிவிடைகளின் ஆவியாகிய தேவ தூதர்களையும் அவர் சிருஷ்டித்தார். இதை சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. இந்த வானத்திலே இருக்கிற சர்வசேனைகள் என்று சொன்னால் என்ன? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே. அவருடைய தூதர்கள் எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்கிற அவருடைய தூதர்கள். அடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கக்கூடிய அவருடைய சர்வ சேனைகளே என்று சொல்லப்பட்டது. இந்த பணிவிடைக்காரராகிய இந்த சர்வ சேனைகள் என்று சொல்லக்கூடிய தூதர்களும் கூட சர்வ சேனைகள் தான். வாயின் சுவாசத்தினாலே அவைகள் சர்வ சேனைகள் உண்டாக்கப்பட்டது. எதனுடைய சர்வ சேனைகள்? வானங்கள், வானங்களுடைய சர்வ சேனைகள். வானத்தில் இருக்கக்கூடிய இந்த தூதர்கள் கூட அப்படித்தான் உண்டாக்கப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த சர்வசேனையிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தூதர்கள் எல்லாம் அடங்கும். இது எல்லாமே அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கினார். தூதர்களை படைக்கும்பொழுது காற்றுகளாக படைத்தார். தூதர்களுக்கு சரீரம் கிடையாது. ஆனால் சில நேரங்களிலே சில தூதர்கள் தாங்கள் விரும்புகின்ற அந்த சரீரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியும். அந்த உருவத்தோடு கூட பல தூதர்கள் மனித ரூபத்திலே வந்து இந்த பூமிக்கு வந்ததை வேதம் கூறுகிறது. அவர்களுக்கு உருவம் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு சில பிரதான தூதர்களுக்கு அந்த வல்லமை இருக்கலாம். எல்லா தூதர்களும் அப்படி மாறிவிட முடியாது. எல்லா தூதர்களும் சரீரத்தில் இருக்கவும் முடியாது. அது மட்டுமல்ல, தூதர்களுக்கு படைப்பாற்றல் கிடையாது. அவர்கள் மனிதர்களைப் போல மற்ற மனிதர்களை உண்டாக்க முடியும். ஆனால் தூதர்கள் அவைகள் காற்றுகளாக இருக்கிறதுனால அந்த தூதர்கள் தங்களுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்க முடியாது. கர்த்தர் ஞானமாய் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த தூதர்கள் அப்படி சந்ததிகளை உருவாக்கி இருக்க முடியுமானால் வானமும் பூமியும் கொல்லாமல் போயிருக்கும். கொடான கோடி தூதர்கள் உண்டு. இந்த தூதர்கள் எல்லாம் காற்றுகளாக, ஆவிகளாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை, பரலோகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது போல,
பரலோகத்திலே அவர் சீயோன், எருசலேம் என்ற ஸ்தானங்களை நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த எருசலேம் என்பது பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்காகவும், சீயோன் என்பது ஊழியக்காரர்களுக்காகவும் கட்டப்பட்டு வருகிறது. அது அப்பொழுதிலிருந்தே, உலகத்தின் தோற்றத்திலே இருந்தே அது அதனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது, இந்த தூதர்கள், ஒரு பிரதான தூதன் லூசிபர் என்கிற தூதன் என்ன செய்திருக்கிறான், இவனுக்கென்று இருக்கிற ஸ்தானத்தை விட்டு சற்று மேலே போய் அங்கே இருக்கிற இடத்திலே தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறான். அதை பார்த்துவிட்டு அதை தன்னுடைய மனதிலே இச்சித்து, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவர் தன்னுடைய இருதயத்தில் சொன்னானாம். இது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். ஆனாலும் அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனான். தேவன் என்ன செய்தார், இவன் இப்படி நினைத்ததும், இந்த பெருமை அவனுக்குள்ளே வந்ததும், பொறாமை அவனுக்குள்ளே வந்ததும், அவன் இருக்கிற அந்த தீங்கு அந்த உள்ளத்திலே அவனுக்குள்ளே வந்து விட்டது. அவன் தன் இருதயத்திலே சொன்னான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களுக்கு சரீரம் இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய நினைவு தீய நினைவாக இருக்கிறதுனால அந்த தேவனுடைய அந்த சந்நிதியிலே அவன் இருக்க தகுதியற்றவனாக போய்விட்டான். அதனால் அவனை கீழே பூமியில தள்ளிவிட்டார். இப்படி அந்த பூமியில அவன் தள்ளப்பட்டதும் அவனுக்கென்று இருந்த மகிமை, கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது கூட அவனுக்குள்ளே மகிமையை வைத்திருந்தார். மகிமையாகிய ஒளி, அறிவாகிய ஒளி, அந்த ஒளிதான் ஆதாம் ஏவாளை சுற்றி சூழ்ந்திருந்தது. அவர்கள் வஸ்திரம் இல்லாமல் அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்த ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். அப்படி தேவதூதர்களை பற்றி பார்க்கும் போதெல்லாம் கூட அவர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது, ஒளி தோன்றியது, ஒரு மின்னலை போல ஒரு தேவதூதன் வந்தான், இப்படித்தான் பார்க்கிறோம். இவர்கள் ஒளியினாலே உண்டாக்கப்பட்ட சரீரத்தை உடையவர்கள், மகிமையின் சரீரத்தை உடையவர்கள். கடைசி நாட்களிலே நாமும் கூட தேவதூதர்களைப் போல ஒளியின் சரீரத்தை உடையவர்களாக மாறி போவோம். இந்த சரீரமானது இந்த பூமியோடு போய்விடும். ஒன்று நாம் இறந்தால் பூமியோடு பூமியாக, மண்ணோடு மண்ணாக மகி போகும். இல்லை, நாம் மறிக்காமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் பொழுது ஒரு நிமிடத்திலே பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு பரதீசுக்கு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி இவன் அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அப்படி தூதர்கள் எல்லாம் தங்களுடைய மகிமையை இழந்து போய் இருளை உடையவர்களாக இருந்ததுனால இந்த பூமி முழுவதும் அந்த ஒளியின் சரீரம் தானே, அந்த ஒளி நீங்கியதுனால இருண்டு போனது. அதனால அங்கே இருள் வந்ததுனால வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது, மகிமை இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுதுதான் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, வெளிச்சம் உண்டாக்க கடவுள் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை, இருளை தனித்தனியாக பிரித்தார். எழுத்தின் பிரகாரமாக வெளிச்சம் இருக்கிற நேரம் பகல் என்றும், வெளிச்சமில்லாத இருண்ட பகுதி இரவு என்றும் சொல்லப்படுகிறது. வேதத்தில் கூட ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்வது அந்தி கிறிஸ்துவனுடைய, பிசாசனுடைய இருண்ட காலம். அங்கே ஒளி இருக்காது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவ காலத்துக்கு பிறகு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி கொடாமல் இருக்கும் என்று. இது எழுத்தின் பிரகாரமான சூரியன், சந்திரன் எல்லாம் இருண்டு போகும் என்றாலும், ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது சூரியன் என்றால் நீதி, சந்திரன் என்றால் கிருபை. தேவனுடைய நீதி இங்கே பூமியில இல்லாமல் ஈடுபட்டு போகும். ஏனென்றால் தேவனோ பரிசுத்த ஆவியானவரோ பூமியில இருக்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மனிதர்கள், இங்கே நீதி இருக்காது. சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்பது கிருபை, தேவனுடைய கிருபை தான் சந்திரனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரங்களும் இருக்காது. ஏனென்றால் நட்சத்திரங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நட்சத்திரங்கள் என்பது யார் தெரியுமா?
நட்சத்திரங்கள் என்பது இந்த பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் ராசிகள் ஒளி கொடாது இருக்கும், சூரியன் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்வது யார் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் எப்படி இருப்பார்களாம், நட்சத்திரத்தை போல அவர்கள் ஒளி வீசக்கூடியவர்கள். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இந்த நட்சத்திரங்களை போல ஒளி கொடுக்கக்கூடிய இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சியோன் எனக்கூடிய உயர்ந்த உன்னதமான பருவத்தில் வீற்றிருப்பார்கள். அந்த நட்சத்திரம் போல ஒளி வீசக்கூடிய அந்த ஊழியக்காரர்களுக்கு மேலாக இவன் தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். அதனாலதான் கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து இப்படி இருக்கும் பொழுது இந்த இருள் என்று சொல்லும் பொழுது எகிப்து தேசத்தினுடைய இருள் உண்டாகும்படிக்கு மோசே கைகளை நீட்டினான். எகிப்து தேசம் எங்கும் இருள் உண்டாயிற்று. அதே போல கடைசி நாட்களிலும் பூமியிலே 3 நாட்கள் காரிருள் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த பூமியை கர்த்தர் பாதிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தை இருண்டு போக பண்ணும்படியாக அவர் அப்படி செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தேவன் இல்லாத இடம் இருண்டு போகும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல பார்த்தால் அசுத்தாய் வந்து குடி புகுந்து விடும். சவுலுடைய இருதயத்திலே பாருங்க, ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார். அப்பொழுது தேவனாலே வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை வந்து உபத்திரவப்படுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட வெளிச்சம் இருக்க வேண்டும். நம்முடைய இருக்கிற வெளிச்சம் குறைந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக வேதத்தில் வெளிச்சம் இருள் என்பவைகளை பற்றிய செய்திகளை பார்த்தா சங்கீதம் 139 அதிகாரம் 7 முதல் 12 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உன்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் போய்விட முடியாது. ஒரு பக்கம் இந்த பூமியை பார்க்கும் பொழுது சூரியனுடைய அந்த சுற்றி வருகின்ற அந்த நிலையை வைத்து ஒரு பக்கத்திலே வெளிச்சமாக இருந்தால் உலகத்தின் மறுபக்கத்திலே இருட்டாக இருக்கிறது. வெளிச்சமும் இருளும் எப்போதும் சூரியன் அங்கே சூரியன் ஒளியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பூமி சுற்றிலே ஒரு பக்கத்திலே சூரியன் வெளிச்சம் தெரிகிறது, மறுபக்கத்திலே சூரியன் மறைக்கப்பட்டதுனாலே இருளாக இருக்கிறது. தேவனுக்கு பரலோகத்திற்கு போகும் பொழுது அங்கே சூரியன் சந்திரன் என்ற காரியங்கள் எல்லாம் அங்கே பூமியிலே தான் இந்த சூரியன் சந்திரனுடைய ஆளுகை. ஆனால் அதற்கு பிறகு பரலோகத்திலே நாம் போகும்போது நிச்சயமாக எப்பொழுதுமே வெளிச்சமாகவே இருக்கும். வெளிச்சமுள்ள ஒரு தேசம். அங்கே இருள் கொஞ்சம் கூட இல்லை. தேவன் ஒளியா இருக்கிறார். இருள் அவரிடத்திலே எவ்வளவேனும் இல்லை. எனவே நாமும் கூட அந்த ஒளியின் இடத்திலே ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மிலே இருள் இருக்குமானால் அந்த இருளை நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் தேவன் இருளை இருக்கிறவர், இருள் அவரிடத்திலே இருக்கிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. அடுத்து இந்த இருள்
நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற பிரிவினையாக இருக்கிறது. இந்த இருள் என்று சொன்னால் அது பாவம், அந்தகாரம் என்பவர்கள். இது எப்படி நமக்குள்ளே உருவாகிறது என்று பார்த்தால், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, நாம் செய்கிற அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பிரிவினையை உண்டாக்குகிறது. பிசாசு என்ன செய்தான், பூமியிலே வந்த பிறகு, ஆதாம் ஏவாள் உண்டான பிறகு, அவன் ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசிக்கும்படியாக செய்து கீழ்ப்படியாமையை கொடுத்து, அந்த கீழ்ப்படியாமையினால ஒரு பகை என்ற இருள் என்ற பகை பிரிவினையை உண்டாக்கிவிட்டான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில். தினம்தோறும் தேவன் மனிதனை வந்து பார்த்து அவனை விசாரித்து விட்டு குளிர்ச்சியான நேரத்திலே உலாவி சென்ற தேவன் அவர். தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கின்ற இந்த நிலையில இந்த பிரிவினை உண்டு பண்ண பிறகு அங்கே என்ன நடந்தது? இந்த பிரிவினையாகிய இருள் நமக்குள்ளே வந்துவிட்டது. அதனாலே இந்த பிரிவினையாகிய இருள் நம்ம என்ன செய்கிறது? பொல்லாப்பு செய்ய ஓடுகிறது, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது, அக்கிரம நினைவுகளை செய்யும்படியாக செய்கிறது. இப்படி இந்த இருள் இருக்கிறவர்கள் மனதிலே சமாதான வழியை அறியார்கள். அவர்களுடைய நடைகளிலே நியாயம் இருக்காது. தங்களுடைய பாதைகளை அவர்களே கோணலாக்கி கொண்டு சமாதானத்தை அறியாமல் இருப்பார்கள். நியாயம் தூரமாக இருக்கும், நீதி அவர்களுக்கு இருக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தாலும் இருள் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. அந்தகாரத்தில் நடக்கிறவர்களாக, சுவரை பிடித்து கொண்டு இருக்கிற குருடர்களைப் போல, கண்ணில்லாதவர்களைப் போல, தடவி திரிகிறவர்களாக, இடறுகிறவர்களாக, செத்தவர்களைப் போல பாழிடங்களிலே இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. அது காரியம் என்ன? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்திலே ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி இருளிலே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக என்ன நடந்தது என்று பார்த்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தில், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழி நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதங்களிலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் சமாதான சுவிசேஷத்தை கொடுத்து, அதற்கு பிறகு இந்த பிரிவினை நமக்குள்ளே இருந்த, நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த பிரிவினையானது நீக்கப்பட்டது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 18, 19 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஏனெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
அல்லாமலும் அவர் தூரமாயிருந்தவங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்படி பிதாவிடத்திலே சேரும் பாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே யூதர்கள் ஒரு பகுதியில இருக்கிறார்கள். யூதர்கள் அல்லாத புறஜாதியார் ஆகிய நாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக மரித்து இந்த இருளான பாவமாகிய பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். இந்த ரத்தம் ஒப்புரவாகுதலின் சுவிசேஷத்தினால 2 விதமான ஒப்புரவாகுதலை கொடுத்தது. ஒன்று, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவராகிய பாவத்தை, இருளை தகர்த்தது. தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே இருந்த பிரிவினை அகற்றி நம்மை ஒரு தேவனுக்கு ஜனங்களாக தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அது மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாதவர்கள் என்று 2 பிரிவு இருந்தது. நாம் எல்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள், யூதர்கள். இவர்களை பரிசுத்த ஆவியானவர் 2 பேரையும் ஒரு ஆவியினாலே ஒன்றாக இணைத்தார். அதன் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்படி பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்ந்து இருள் நீங்கி ஒளி வீசிற்று. இந்த வெளிச்சம் இப்படி காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நமக்குள்ளே இருந்த இருளாகிய அந்தகாரம், பிரிவினையாகிய நடுச்சுவர் எல்லாம் தகர்க்கப்பட்டு போனதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருந்ததான இருள் நீங்கி போயிற்று. இப்படி அந்த இருளானது நீங்கி போனதும் இப்பொழுது ஒளியின் இடத்திற்கு நாம் போக வேண்டும். இந்த ஒளி என்று சொல்வது பரலோகத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஒளி. பரலோகத்திலே சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்காயிருக்கிறார். அந்த ஒளியின் இடத்திற்கு நாம் போவதற்காக என்ன செய்ய வேண்டும்? நமக்கு உள்ளே இருக்கிறதான இருளாகிய பகை நடுச்சுவரை எல்லாம் தகர்த்தவர்களாக பரிசுத்த ஆவியின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது, நடுவானத்தில் தோன்றும் பொழுது, ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். இப்படி இயேசுக்குள்ள நித்திரை அடைந்தவர்களை தேவன் பரலோகத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருவாராம். இவர்கள் யார் என்று சொன்னால், ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே மரித்து இருக்கிறதான பரிசுத்தவானுடைய ஆவி பூமியிலே பாதாளத்திலே ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்துக்கு இறங்கி அங்கே இருந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகளை, அந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார் என்று சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி கூட்டிக் கொண்டு போனவர் பரலோகத்திலே பரதீஸ் என்ற இடத்திலே அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை நாம் எப்படி உறுதி செய்யலாம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் ஒரு தேவனுடைய மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அங்கே மனுஷரால் பேசப்படாததுமான, ஒருவரும் கேட்டிராததுமான வார்த்தைகளை அவர்கள் பேச கேட்டேன் என்று சொல்கிறார். அங்கே ஏற்கனவே பரிசுத்தவான்கள், அந்த ஆத்மாக்கள் இருக்கின்றன. இவர் வரும்பொழுது அந்த ஆத்மாக்களையும் இறக்கிக் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் இங்கே பூமியிலே கல்லறைகளிலே ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் முதலாவது அவர்கள் தான் எழுந்திருப்பார்களாம். அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒளியின் சரீரம் நமக்குள்ளே வந்துவிடும். இந்த இருளெல்லாம் நீங்கி இந்த பூமியில் இருக்கிற சரீரம் எல்லாம் நீங்கி போகும்.
இருள் நீங்கி ஒளி சரீரம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே வானத்தின் நட்சத்திரங்கள், ராசிகள், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒளி கொடாது இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் தியானித்தோம். பரிசுத்தவான்கள் ஆகிய நட்சத்திரங்கள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய கிருபை எல்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய நீதி எல்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் இங்கே இருண்டு தானே போக வேண்டும். எழுத்தின் பிரகாரமான சூரிய சந்திர நட்சத்திரம் இருண்டு போகும், அது வேறு. ஆனால் பூமியில அந்தகாரம் இருக்கும், இருள் இருக்கும். இருளின் ஆட்சி தான் நடக்கும். அங்கே ஒரு நீதியும் இருக்காது, ஒரு நேர்மையும் இருக்காது, ஒரு நியாயமும் இருக்காது. கடுமையான உபத்திரவத்தில் கைவிடப்பட்ட சபையானது இருக்கும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருப்பார்கள் ஒரு பக்கத்தில், ரட்சிக்கப்பட்டு கர்த்தராலே கைவிடப்பட்டவர்கள் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். எல்லாரையும் அவன் துன்பப்படுத்துவான். ஏனென்றால் அவன் இருளை உடையவன். அதனாலே இருளின் ஆட்சி அங்கே இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்களை பற்றி பார்க்கும்போது நாம் பார்த்தோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அதாவது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த நட்சத்திரங்கள் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலே பூமி அந்தகாரப்பட்டு போகும். பூமியிலே ஒளி இருக்காது, அங்கே சுவிசேஷம் இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இங்கே இருக்கிறதெல்லாம் உபத்திரவங்கள், காரிருள், அந்தகாரங்கள், இப்படித்தான் இருக்குமே தவிர, இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் நம்முடைய வெளிச்சத்தை இழந்து போகக்கூடாது. வெளிச்சத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களை அது பிரகாசிக்க பண்ணும்படியாக நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாக இருளடைந்திருக்கிற ஜனங்களுடைய உள்ளத்தை வெளிச்சம் உண்டாகும்படியாக செய்ய வேண்டும். இந்த இருள் நமக்குள்ள எப்படி உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த இருள் நமக்குள்ளே உண்டாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரோமர் 1:21 பார்க்கும் பொழுது இந்த இருள் எப்படி உண்டாகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1:21 பார்க்கும் பொழுது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. நல்ல ஒரு இருதயம், வெளிச்சம் அதில் இருக்க வேண்டும். அப்படி வெளிச்சம் என்பது சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல நீதியின் சூரியன் ஆகிய தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். தேவன் தங்குகிற ஆலயமே நம்முடைய சரீரம் தான். அப்பொழுது நம்முடைய இருதயம் தான் அவர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இருதயத்திலே தேவனை தேவன் என்று விசுவாசியாமல், ஸ்தோத்திரியாமல், மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே இருக்கிற ஒளியானது நீங்கி போகிறது. அசுத்தமாகிய இருளானது வந்து மூழ்கி கொள்கிறது. அந்த இருளிலே இவர்கள் மூழ்கி விடுகிறார். ஏற்கனவே சவுலை பற்றி பார்த்தோம். சவுலினிடத்திலே இருந்ததான பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனை விட்டு நீங்கி போனதுனால தேவன் அனுமதித்திருந்த ஒரு பொல்லாத கலக்கத்தின் ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. அப்படி இவர்களுக்குள்ளே இப்படி இருதயம் இருளடைந்து போகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகத்தின் ஞானத்தினாலே தங்களை பைத்தியங்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு இணையாக பார்க்கும்போது எசேக்கியேல் 8 இந்த செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமைக்கு பதிலாக விக்கிரகங்கள் அங்கே இருந்தது. அங்கே தேவனுடைய மகிமை இல்லை.
அங்கே என்ன நடக்கிறது? விக்கிரக ஆராதனை தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிறது. சூரியனுக்கு தங்களுடைய முகத்தையும், தேவனுக்கு தங்களுடைய முதுகையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். தம்மூசுக்காக புலம்பி எழுகிற பெண்கள் அங்கே இருந்தார்கள். தேவன் அருவருக்கிற சகல காரியங்களும் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல நம்முடைய தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில தேவையில்லாத அந்தகார கிரியைகள் எல்லாம் வந்துவிடும். இதற்கு காரணம் இருள். இந்த இருளுக்கு காரணம் உலகத்தின் ஞானம், உலகத்தின் பாரம்பரியங்கள், உலகத்தின் வேஷங்கள், இதெல்லாம் உலகத்தினுடைய நூதனமான செயல்கள், உலகத்தின் நாகரீகங்கள், பெரிய அறிவு, புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நூதனமான காரியங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறதுனால அவர்கள் தங்களை பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இப்படி தேவன் இருக்க வேண்டிய இடத்துல விக்கிரகங்கள் இருக்கிறதுனால இவர்களுக்குள்ள என்ன நடக்கிறது? இருதயத்தின் இச்சைகளினாலே தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படித்தான் வனாந்திரத்திலுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய மனுஷனாகிய மோசே அங்கிருந்து மலையிலே தேவனோடு கூட இருந்த நேரத்தில் தங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்களை நிர்வாணப்படுத்தி விக்கிரங்களுக்கு முன்னதாக புசித்து குடித்து ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். இதனாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அப்படி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இதனால இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். சுபாவப்படி அனுபவியாமல் விரகதாபத்தினாலே அவர்கள் தகாத காரியங்களை செய்தார்கள். இப்பொழுதும் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோதோமின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நோவின் நாட்களில் நடந்தது போலவும், லோத்தின் நாட்களிலே நடந்தது போலவும், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும் என்று தேவன் சொன்னது போல நடக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களிலே இருந்து, ஜனங்கள் பக்கத்திலே இருந்து நம்மை தேவன் விடுவித்திருக்கிறது பெரிய காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரமான பாவம் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை இந்த ஜனங்கள் அறிந்திருந்தும் இவர்கள் தாங்கள் செய்கிறது அல்லாமல் அப்படி செய்கிறவர்களிடத்துல தான் பிரியமாயிருப்பார்கள். இதை செய்யக்கூடாது என்று நாம் போதித்தால் நமக்கு சத்துருக்களாகி போவார்கள், நம்மிடத்தில் சேர மாட்டார்கள், நம்மை எதிர்ப்பார்கள், நமக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கிறது ஒளி, அவர்களிடத்தில் இருக்கிறது இருள். ஒளியும் இருளும் ஒன்றாக இருக்காதல்லவா? ஒளி வந்தால் அவருடைய இருள் நீங்கி போக வேண்டுமே என்று சொல்லி நம்மை கிட்டவே சேர்க்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. நம்மை முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த இருளுக்கு காரணமான பிசாசு ஒளியின் பிள்ளைகளாகிய நம்மை அவர்களிடத்திலே சேர விடாது, நம்மை அவர்களிடத்திலே அண்ட விடாது. காரணம், நாம் அவர்களிடத்திலே சேரும்போது நம்முடைய ஒளி அந்த இருளை மாற்றி போடும் என்றுதான் அவர்கள் பயப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியே நம்மிலே இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு உண்டாகும்படியாக எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொல்லும்படியாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள இருள் காணப்படுமானால் அந்த இருளாகிய அந்த அந்தகாரம் பிரிவாகிய நெடுச்சுவர் இப்பொழுதே தகர்க்கப்பட்டு போகும்படியாக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் வெளிச்சம் உண்டாகட்டும், இருளெல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் வெளிச்சம் உண்டாக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாக மாறட்டும், இருள் நீங்கட்டும், ஒளி வீசட்டும், பரலோகத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.